அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து பார்டரில் இருக்கிறவங்க வந்துட்டு என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பீங்க. இன்னும் சிலர் வந்துட்டு ஃபிஷரிஸ் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஆப்ஷனில் வச்சுருப்பீங்க. இன்னும் சிலர் வந்துட்டு ஃபிஷரிஸ் மீன்வளத்துறை அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது கூட தெரியாமல் இருக்கலாம். இந்த எல்லா கேட்டகரிக்குமான ஒரு சிறந்த காணொளி தான் இது. மீன்வளத்துறையை பற்றி ஒரு சிறந்த 11 கேள்விகளை வந்துட்டு தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். மோஸ்ட்லி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே இதிலே கிளாரிஃபை ஆகிரும். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேலை நேரம். உங்களுக்கு வந்துட்டு வேலை சென்னையில் இருந்துச்சு. இப்போது நீங்கள் ஃபிஷரிஸை வந்துட்டு செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு வேலை சென்னையில் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 10லேருந்து 7 மணி வரைக்கும் வேலை இருக்கும். சென்னையை தவிர வேறு எங்கேயாச்சும் போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா 10 to 5:45 தான். அதுக்கடுத்து இருக்க வாய்ப்பே இல்லை. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் தான் வேக்கன்ட் இருக்குது. உங்களுக்கு போட்டால் நீங்கள் மீன்வளத்துறை எடுத்தால் 100க்கு 100% சென்னை தான் போடுவாங்க. உங்களுக்கு சென்னை பிடிக்கும், அங்கே ஓகே, எனக்கு வேலை பீஸ்ஃபுல்லாக இருந்தால் போதும், வேலை நல்லா இருந்தால் போதும், 10 to 5:45 வரைக்கும் இருந்தால் போதும், சென்னை ஓகே தான் அப்படின்றவங்களுக்கு இந்த மீன்வளத்தில் ரொம்ப ஆப்டான ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். வேலையோட தன்மைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகுவாக தான் இருக்கும். அந்த அளவுக்குலாம் வந்துட்டு கஷ்டம்லாம் இருக்காது. ஈஸியாக எல்லோரும் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பெண்களுக்கு ஏற்ற துறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஏற்றத்துறை தான். லேடிஸுக்கு வந்து நிச்சயமாக ஏற்றத்துறை தான். ஆனால் சென்னை போட்டாங்கன்னா நீங்கள் அந்த சென்னையை வந்து சமாளிக்க வேண்டியிருக்கும். வேலை பளு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா உறுதியாக இருக்காது. சனி ஞாயிறு விடுமுறை 2 நாளுமே சனி ஞாயிறு விடுமுறை தான். உங்களுக்கு ஈவன் சென்னை போட்டால் கூட உங்களுக்கு வந்து சனி ஞாயிறு விடுமுறை தான். வேலை சொந்த மாவட்டத்தில் கிடைக்குமா? வேலை சொந்த மாவட்டத்தில் கிடைக்காது. ஏன்னா சொந்த மாவட்டத்தில் வேக்கன்ட் இருக்காது. இப்போ நீங்கள் மீன்வளத்துறை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை தான் போடுவாங்க. எப்போ நீங்கள் சொந்த மாவட்டத்துக்கு போகலாம் அப்படின்னா, உங்கள் சொந்த மாவட்டத்தில் மீன்வளத்துறை யூனிட்டில் ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்க ஜேஏஓ டைப்பிஸ்ட்லேருந்து அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு போனாங்க அப்படின்னா அந்த இடம் வேக்கண்ட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த இடம் வேக்கண்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் கொடுத்தா அந்த டயத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். துறை தேர்வு மொத்தமே 2 பேப்பர் தான். ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். பதவி உயர்வு எப்படி இருக்கும்? பதவி உயர்வு இருக்கவே இருக்காது. 8 to 10 வருஷம் ஆகும். நீங்கள் நார்மலாக ஒரு டைப்பிஸ்ட்டாக வந்து அசிஸ்டண்ட் ஆகணும் அப்படின்னா 8 முதல் 10 வருடங்கள் உறுதியாக ஆகும். ஆனால் ஃபிஷரிஸில் இருந்துக்கிட்டு நீங்கள் வேறு குரூப் 2, குரூப் 1 அந்த மாதிரி குரூப் 2A படிக்கிறதுக்கு நிறையா டைம் கிடைக்கும். தாராளமாக படிக்கலாம் மேற்படிப்பு. குடியிருப்பு வந்துட்டு ஃபிஷரிஸில் வந்து கிடையாது. இது நீங்கள் தனியாக ஏதாச்சும் ஹாஸ்டல் அந்த மாதிரி தான் வந்து பார்த்துக்கணும். மோஸ்ட்லி சென்னையில் போட்டாங்கன்னா பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஹாஸ்டல் தான் பார்க்கணும். குடியிருப்பு எங்கேயுமே கிடையாது. பணி மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா பணி மாற்றம் இருக்காது. உங்களுக்கு டேரெக்டாக சென்னை தான் 100% போடுவாங்க. நான் அப்போல்லாம் சொன்னேன்ல, ஏதாச்சும் உங்கள் சொந்த மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஏதாவது வேக்கன்ட் வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல பெட்டிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ இதுதான் மீன்வளத்துறை பற்றிய ஒரு சிறந்த 11 கேள்வி. மோஸ்ட்லி உங்கள் டவுட் எல்லாம் கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். காணொளி பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.